ஸோ ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் என்ன, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ப்ரோபா 3 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து இஸ்ரோ விண்ணில் செலுத்திருக்கு. PSLV C-59 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது ESA யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் அந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த இரட்டை செயற்கைக்கோள்களை பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தி கொஞ்சம் பக்கத்தில் அதை நிலைநிறுத்திருப்பாங்க. கொஞ்சம் தூர தொலைவில் வந்து 2 செயற்கைக்கோள்களையும் நிலைநிறுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்களானது விண்ணில் செலுத்தப்பட போறாங்க. ஸோ எந்த ராக்கெட் மூலமாகனா PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்துறாங்க. ஸோ இந்த 2 விண்கலன்கள் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்கள் வந்து செலுத்தப்பட போகுது. ஸோ அதில் ஒன்று வந்து சேசர், இன்னொன்று வந்து டார்கெட். சேசர் மற்றும் டார்கெட் இந்த 2 விண்கலன்கள் தான் விண்ணில் செலுத்தப்பட போகுது. இதை வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்கு. இது PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட போகுது. இந்த ஒவ்வொரு விண்கலன் பார்த்தீங்கன்னா 400 கிலோ எடை கொண்டது. தலா 400 கிலோ எடை கொண்டதான் இந்த விண்கலன்கள். ஸோ இப்போ இந்த 2 விண்கலன்களையும் விண்ணில் செலுத்தி அதை பார்த்தீங்கன்னா புவியோட சுற்றுவட்ட பாதையில், வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் 2 விண்கலத்தையும் நிலைநிறுத்த போறாங்க. அதுக்கப்புறமா 2மே பார்த்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கும் இந்த திட்டம் முன்னோட்டமாக இருக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு.